என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முக்கியமான செய்தியை தான் பார்க்க போகிறோம். நண்பேண்டா விஜய்க்காக அஜித் செய்யும் போகும் சம்பவம் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே. திரையுலகில் உச்ச நட்சத்திரங்களாக திகழ்பவர்கள் விஜய் மற்றும் அஜித் ஒரே காலகட்டத்தில் திரைத்துறையில் நுழைந்து படிப்படியாக முன்னேறி இன்று தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களாக உள்ளனர். ரஜினி, கமல் பிரபலங்களுக்கு பிறகு அந்த இடத்தை விஜய், அஜித் பிடித்து தங்களுக்கென்று இருவரும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் வைத்துள்ளனர். விஜயின் கடைசி படம் இருவரும் ஒரே சமயத்தில் திரையில் வளர்ந்தபோது படங்களில் வசனங்கள் மூலமாகவும் வரிகள் மூலமாகவும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது போல காட்சிகள் இடம்பெற்று இவர்களது ரசிகர்கள் மத்தியில் மோதலை ஏற்படுத்தியது. இருவரும் உச்சத்திற்கு சென்ற பிறகு கடந்த சில ஆண்டுகளுக்காக அதுபோன்ற வசன மற்றும் பாடல் வரிகள் மோதல் இவர்களது படங்களில் இடம்பெறுவதில்லை. நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கிய பிறகு திரைத்துறையை விட்டு முழுவதும் வெளியேறப் போவதாக அதிர்ச்சி தகவலை தனது ரசிகர்களுக்கு தெரிவித்தார். இந்த சூழலில் நடிகர் விஜய் வினோத் இயக்கத்தில் தனது கடைசி படத்தில் நடிக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி உள்ளது. விஜய்க்காக அஜித் செய்யும் காரியம் விஜய், அஜித் மிக நெருங்கிய நண்பர்களாக இல்லாமல் இருந்தாலும் நல்ல நண்பர்களாகவே உள்ளனர். இதை இருவருமே பல இடங்களில் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜய் தனது மாஸ்டர் இசை வெளியீட்டு விழாவில் கூட நண்பர் அஜித் என்று கூறியிருப்பார். கோட் படத்தின் கிளைமேக்ஸிலும் தலை என்ற வசனம் இடம்பெற்றிருக்கும். அஜித்தை குறிப்பிடும் விதமாகவே இந்த வசனம் இடம்பெற்றுள்ளதாக இயக்குனர் வெங்கட் பிரபு கூறியிருந்தார். இந்த சூழலில் நடிகர் அஜித் தனது நண்பர் விஜய்க்காக குட் போட்ட அக்லி படத்தில் விஜயின் பிரபல வசனம் ஒன்றை பேசப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆதி ரவிச்சந்திரன் இயக்கும் இந்த படம் வித்தியாசமான கேங்ஸ்டர் படமாக உருவாக உள்ளது. இந்த படத்தில் விஜயின் இத்தனை ஆண்டுகளாக திரைப்படம் சேவையை பாராட்டும் விதமாக இந்த வசனத்தை அஜித் பேச உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அஜித் தற்போது மகிழ் திருமேனி படத்தில் விட முயற்சி படத்தில் நடித்துள்ளார். அந்த படம் வெளியீட்டிற்காக தயாராகி கொண்டிருக்கிறது. விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு சேரும்.